friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மீஷோ குர்தா ஹால் தான். லாஸ்ட் குர்தா ஹால் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. Thank you so much. இன்னைக்கு நான் அவங்களோட டெய்லி வியர்க்கு கம்ஃபர்ட்டபிளா சூப்பரா போட்டுக்கிற மாதிரியான அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கிற குர்தீஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ வந்து மீஷோவோட அசோசியேஷனான வீடியோ. ஆனா இதுல இருக்கிற எல்லா ஒபினியனுமே என்னோட ஹானஸ்ட் ஒபினியன். நீங்க இது வரைக்கும் மீஷோல எதுவும் வாங்குனதுல இது வரைக்கும் உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லனா கீழ இருக்கிற பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 30% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அது வந்து up to 100 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால எனக்கு எந்த கமிஷனும் வராது. ஃபர்ஸ்ட் குர்தா இதுதான். இது ஒரு மாதிரியான ஜாக்கெட் ஸ்டைல் குர்த்தி. ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல yellow கலர் குர்த்தி மாதிரி இருக்கு. ஆனா இதுல வந்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஜாக்கெட் போட்ட மாதிரி அவங்களே ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் மாதிரி வருது. ஹாஃப் ஜாக்கெட் மாதிரி ரெண்டு சைடும் வருது. ரொம்ப சூப்பரா இருக்கு. மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல். 3/4 ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க. சூப்பர் குவாலிட்டில இருக்கு. நல்ல ஒரு லாங்கான மெட்டீரியல். உங்களுக்கு வந்து ரொம்ப அம்பர்லாலாம் கிடையாது. சிம்பிள் ஏ லைனா தான் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் எம்ப்ராய்டரி கொடுத்திருக்காங்க. நீட் ஃபினிஷ்ல இருக்கு. இந்த மாதிரி இங்க கோல்டன் அண்ட் ப்ளூல ஒரு டாசலும் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ரயான் மெட்டீரியல் தான். போட்டுக்கிறதுக்கு செம சாஃப்ட்டா. பிரைஸ் என்ன அப்படிங்கறத நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இதோட ப்ராடக்ட் கோட்ஸ் மீஷோல வந்து லிங்க்ஸ் கிடையாது. இதோட ப்ராடக்ட் கோட்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. காதுல இந்த மாதிரி பீட் மாதிரி இருக்கிற ஒரு ப்ளூ கலர் டாமினன்ட் ஆன மாதிரி ஒரு இயரிங் வந்து வெஸ்டர்ன் இயரிங் வியர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா ஒரு லெகினோடய ஒரு ஜீனோடய போட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஒன் டே ஃபுல்லா நீங்க வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் Dress. நெக்ஸ்ட் இந்த குர்தா. இது வந்து ஒரு காட்டன் குர்தா, ரயான் கிடையாது. ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிரீன் அண்ட் மர கலர் மாதிரி இருக்கிற கலர்ல பிரிண்ட் போட்டிருக்காங்க. அதுல அங்கங்க சிங்கிள் சீக்வென்ஸ் வச்சு உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வருது. சோ பிரிண்ட் சீக்வென்ஸ் எம்ப்ராய்டரின்னு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிற ஒரு குர்தா. இங்க வந்து உங்களுக்கு ப்ளீட்டிங் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சைட்லையும் ரெண்டு எம்ப்ராய்டரி வருது. உங்களுக்கு ஃபுல்லா எம்ப்ராய்டரி வருது. சாஃப்ட் ஒயிட்ல இருக்கு. பார்டர்ல இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கொடுத்திருக்காங்க. டபுள் கலர் டுவல் ஷேட் மாதிரி இருக்கிற பைப்பிங் கொடுத்திருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாமே நீங்களே பார்க்கலாம். ரொம்ப நீட் ஃபினிஷிங்கா இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஓவர்லாக் பண்ணிருக்காங்க. என்னோட சைஸ் எக்ஸல் எடுத்திருந்தேன். 42 எடுத்திருக்கேன். ஒரு இதுலயும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி சைஸ் சார்ட் வந்து அந்த சிங்கிள் பிராண்ட் பொறுத்து நீங்க வந்து உங்களோட சைஸ் சார்ட் வந்து இது பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே டபுள் எக்ஸல். இது வந்து எனக்கு எக்ஸல் தான் வந்துச்சு. சாஃப்ட் காட்டன், செம கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. இதுக்கு கிரீன் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரியான மெட்டாலிக் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து ஒரு சைடு கொடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து ஒயிட் பேர்ல்ஸ் டிசைன்ல பிரேஸ்லெட் மாதிரி வியர் பண்ணிருக்கேன். நெக்குக்கு வந்து எதுவுமே வியர் பண்ணல. இயரிங் வந்து கிரீன் நல்ல ப்ராமினென்ட்டா தெரியுற மாதிரியான ரெண்டு கிரீன் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங் வியர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. எப்பயும் போல இதோட ப்ராடக்ட் கோட் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இதோட பிரைஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். எல்லாமே மீஷோல இருந்து வாங்கின குர்தீஸ் தான். செம கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நான் வந்து ஒரு கிரீன் கலர் லெகினோட இதை பேர் பண்ணிருக்கேன். இந்த டாப்புக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி ஒரு பலாசோ பேண்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து லெகின்ஸோட பேர் பண்ணியிருந்தேன். பட் இந்த டாப்போட இது வந்து ஒரு செட் மாதிரி வந்துச்சு. இந்த பலாசோ பேண்ட்டோட ஒரு செட் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் தான். இது வந்து எப்பயுமே பிளாக் ப்ளூன்னு ஒரு மாதிரி டார்க் பேஸ்லேயே நான் வந்து குர்தீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்பேன். இது பார்த்ததும் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பீச் டோன்ல இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி வி நெக். உங்களுக்கு எப்பயுமே அப்பர் பஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு, அப்பர் பாடி கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா அங்கக்கா ஸ்டைல் வந்து ரொம்ப அழகா சூட் ஆகும். இந்த மாதிரி கிறிஸ் கிராஸா வருது. அண்ட் பேசிக்கா ஒரு வி நெக் போட்டீங்கனாலுமே ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு எடுக்கும். காலர் நெக்கை விட யூ நெக்கை விட வி நெக் வந்து ரொம்ப ஸ்லிம்மா காட்டும். ஸோ அதனால வி நெக் ப்ரிஃபர் பண்ணுங்க முடிஞ்சிச்சுன்னா. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லா உங்களுக்கு பீச் டோன்ல இருக்கிற ஒரு நல்ல ஃபிளேர் இருக்கிற அம்பர்லா குர்த்தி. அதே மெரூன் கலர் லெகின்ஸ் தான் பேர் பண்ணிருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் இருக்கிற மெரூன் டாமினன்ட் பண்ற மாதிரி ஒரு ஜுத்தி வியர் பண்ணிருக்கேன். ஹீல்ஸ் எல்லாம் போட்டா அழகா இருக்கும். பட் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க இருக்கிறது ஜுத்திஸ் ஃபிளாட்ஸ் தான் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்கிறதுனால அது வியர் பண்ணிருக்கேன். காதுல வந்து ஒரு கோல்டன் டோனே போயிருக்கேன். ஃபுல்லா மேட்சியா மெரூனாவே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக காதுல ஒரு பிளெயின் கோல்டன் கலர் போயிருக்கேன். இந்த ட்ரெஸ்ல இந்த மாதிரி இந்த மெரூன் கலர்ல உங்களுக்கு பைப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாவே கோட்டாபதி லேஸ் மாதிரி உங்களுக்கு லேஸ் ஒர்க் பண்ணி அதை சுத்தி ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்காங்க. இதே இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிளேர் ஃபுல்லாவும் வருது. ஃபிளேர்ல அங்கங்க இருக்கிற மாதிரி கீழே உங்களுக்கு பார்டர்லயும் இதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பிங்காக நான் மரூன் வந்து ஒரு நெக்லஸ் வந்து ஒரு பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான பீடட் நெக்லஸ் வந்து வியர் பண்ணிருக்கேன். இந்த வி நெக்குக்கு இது கொஞ்சம் அழகா சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் இது பேர் பண்ணிருக்கேன். இந்த கையில இந்த பீச் டோனே பேங்கிள் ஃபர்ஸ்ட் வியர் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப வந்து அப்படியே சேமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மரூன் ஷேட்லயே, எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது, இந்த மரூன் ஷேட்லயே கை நிறைய வந்து பேங்கிள்ஸ் வியர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சேம் பிந்தி, சேம் ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேம் தான். சூப்பர் ஃபேப்ரிக், ரயான் ஃபேப்ரிக் தான். செம குவாலிட்டியா இருக்கு. கிராண்டியர் துப்பட்டாலாம் போட்டீங்கன்னா நார்மலா நீங்க தாராளமா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிட்டு போலாம். அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. இந்த கலர் எனக்கு எப்படி இருக்கு, இந்த கலர் எனக்கு சூட் ஆகுதான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கையிலையும் வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் கொடுத்து அதே மரூன் பைப்பிங் கொடுத்துட்டு அதே கோட்டாபதி லேஸ் மாதிரி, கோட்டாபதி லேஸ் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு ஒர்க்ல உங்களுக்கு ஸ்லீவ்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளா நீங்க ஒரு துப்பட்டா வச்சு பேர் பண்ணீங்கன்னா கூட ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு பிளைனா போட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் துப்பட்டா, சிம்பிள் பீடட் ஒர்க் இருக்கிற துப்பட்டா, அதே மாதிரி கோல்ட் டோன்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி துப்பட்டாஸ். இது வந்து இந்த பிளைன் நார்மல் துப்பட்டா கிடைக்கும்ல, அதுல வந்து இந்த மாதிரி ஒரு பீடட் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு 2-3 கலர்ல நீங்க ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை கூட உங்களோட எத்னிக் வேர் எல்லாத்துலயும் நீங்க போடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்.
இந்த கிளிப்பிங்கில் என் தலை பாதியாக தெரிஞ்சதுனால நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் செட், டாப் பாட்டம் அப்புறம் துப்பட்டான்னு 3 சேர்ந்த மாதிரி வருது. ஒரு சிம்பிள் ஏலைன் குர்த்தி டூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலர் சூப்பர்ப் பலாசோ. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ணல, அப்படியே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு ரெட் கலர் பலாசோ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்கிற பலாசோ தான். ஒரு பார்டர் சைட் பார்டர் ஃபுல்லாக வச்ச மாதிரி இருக்கிற ஒரு துப்பட்டா. அண்ட் உங்களுக்கு அப்பர் பஸ்ஸில் மட்டும் ஒரு பேர்ல் டீட்டெயில் வச்சு அதை சுற்றி கிளாஸ் பீடால் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு டாப் கொடுத்துருந்தாங்க. 3/4 ஸ்லீவ்லையும் உங்களுக்கு வந்து பார்டர் வர மாதிரி இருக்கு. நீட்டா நீங்க ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போறதுக்கு ரொம்ப கிளாஸியா இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. ரேயான் மெட்டீரியல் தான் இதுவும். உங்களுக்கு இது வரைக்கும் மீஷோவில் எப்படி வாங்கணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற டவுன்லோடிங் லிங்க் மூலமாக மீஷோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கோட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் கோட் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து சர்ச் பாரில் போட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்துடும். அப்புறம் எப்பயும் போல் உங்களோட சைஸ் சார்ட் பார்த்துட்டு எந்த சைஸ் வேணும், எந்த டிசைன் வேணும்னு நார்மலாக நம்மளோட சைஸ் கொடுத்து ஆட் டு கார்ட் கொடுத்துட வேண்டியதான். எப்பயுமே மீஷோவில் கீழே ரிவ்யூஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அப்புறம் கார்ட்டில் இருக்கிறத செக் அவுட் கொடுத்துருங்க. கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே உண்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற அதே அமௌண்ட் போடுங்க. இதே நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு விற்க போறீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்ஜினோ அதை வச்சு போடுங்க. இப்போ நான் 800 ருபீஸ் போடுறேன், ஒரு 63 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். அடுத்து ப்ரொசீட்னு கீழே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு தடவை ஒரு கஸ்டமரோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்குன்னா ஒரே அட்ரஸ், அடுத்தவங்களுக்குன்னா வேறு அட்ரஸ் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளவுதான். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுல இப்போ இந்த சுச்சுவேஷனில் எதுவும் தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீஷோ பற்றி தயக்கப்படவே தேவையில்லை. ரெகுலராக அவங்களோட எம்ப்ளாய்க்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸ் அப்புறம் அவங்களோட எம்ப்ளாயிஸை சானிடைஸ் பண்ணுறதா இருக்கலாம். நோ கான்டாக்ட் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் ரொம்ப சேஃப். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டுக்கிறதுக்கே. நீங்கள் இதை வந்து நார்மல் ட்ரெஸ்ஸாகவும் வியர் பண்ணலாம், நான் குர்த்தா மாதிரி வியர் பண்ணாமல் ட்ரெஸ்ஸாகவும் வியர் பண்ணலாம். சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து நான் XXL எடுத்திருந்தேன், கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, பிடிக்கணும். பட் ஆனால் வியர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. டாப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த இண்டிகோ பிரிண்ட்ஸில் குட்டி குட்டி சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கல ஒரு மாதிரி மினுமினுப்பாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பெல்ட் மாதிரி டீடைலிங் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணிக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட் காட்டன். உங்களுக்கு எல்வத்தை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல்லாகவே நான் பிளாக் மெட்டல் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். பிளாக் மெட்டலில் ஒரு லாங் ஜும்கா மாதிரி வியர் பண்ணியிருக்கேன். கையில் வந்து நிறைய பிளாக் மெட்டல் பேங்கிள்ஸ் வித் வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு சில்வர் பேங்கிள்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் மெட்டலில் ஒரு வாட்ச் மாதிரி வியர் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இதுக்கு நான் ஆர்னமெண்ட்ஸ் போடல. நெக்லெலாம் நான் அப்படியே விட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. வியர் பண்ணிக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிளாக் ஜீன்ஸோட நீங்கள் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி நான் பேர் பண்ணிருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா அதே மெரூன் லெகின்ஸ் போட்டிருக்கேன். பட் நீங்க லெகின்ஸ் மாத்துறது ஒரு பிளாக் ஜீன்ஸோட போட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பேசிக் பிளாக் கலர் லோஃபர்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வியர் பண்ற மாதிரி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா இதை நீங்க தாராளமா வியர் பண்ணிட்டு போலாம். இருக்கிறதே தெரியாத மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லாஸ்ட் ட்ரெஸ். உங்களுக்கு இந்த ஹால் பிடிச்சிருக்கும். இதை நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருந்த குட்டி குட்டி டிப்ஸோட ஸ்டைல் பண்ணியிருந்த விதம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க மீஷோக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா கீழ இருக்கிற டவுன்லோடிங் லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணல ஃபர்ஸ்ட் டேஸ்க்கு உங்களுக்கு அப் டு 30% ஆஃபர் இருக்கும். அப் டு 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இதோட எல்லா ப்ராடக்ட் கோடுமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இது இல்லாம நம்ம சேனல்ல வந்து மீஷோட ஸ்டைலிங் ஹால்ஸ் வீடியோவையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் a great day. Thank you so much for watching. Bye bye.